வணக்கம். திரையரங்கம் பரிமளா அன்கோ. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பாண்டிராஜ். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஜெயராம், கதாநாயகி ஊர்வசி. அருமையான குடும்ப கதை இது. பரிமளா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஜெயராம் வர்றாரு. அவருடைய மனைவியாக வரக்கூடிய ஊர்வசி இருக்காங்களே, அவங்க ஏற்று நிறுத்தக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் சுதந்திரம். அவங்களுக்கு 2 பொம்பளை பசங்க. மூத்த பொண்ணுடைய பேர் பராசக்தி, 2வது பொண்ணுடைய பேர் மதுமிதா. அருமையான சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக அது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வர்கீஸ் என்ற பேரில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடித்தனமான குணங்களை கொண்ட ஒரு இளைஞன், அவனால் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகின்றன. அந்த 2 பொம்பளை பசங்களையும் டீஸ் பண்ணி அவன் நடந்து அப்படின்னு வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுது. அவன் மேலே இவங்க கடுப்பாகி அவனை போட்டு தள்ளிட்டா என்ன, தீர்த்து கட்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்க ஒரு இடத்தில் அவன் இறந்து கிடக்கிறான், கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். அந்த வர்கீஸ் எப்படி இறந்தான், அந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அந்த கொலையை செய்தது யார், இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அந்த கதாபாத்திரங்கள் 4 பேர் இருக்காங்களே, இந்த 4 பேர் மேலேயுமே அந்த 4 பேருக்குமே சந்தேகம் உண்டாகும். நம்ம அப்பா ஏதாவது திட்டம் போட்டு தான் அவனை போட்டு தள்ளியிருப்பாரோ, நம்ம அம்மா ஏதாவது பிளான் பண்ணி தான் அவனை போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்னு. அதே மாதிரி அந்த அப்பா அம்மா 2 பேருமே நம்ம பொம்பளை பசங்க 2 பேரும் அவங்க தான் ஏதோ ஆளுகளை வச்சு போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அந்த குடும்பத்தின் மீது அனைவருக்குமே சந்தேகம். அந்த ஊரில் காவல்துறை அதிகாரியாக இருப்பவர் மிஸ்கின். அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் எம்பெருமான். அவர் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தில் தீவிரமாக இறங்கி அதற்கான வேலைகளில் செயல்படுவார். அவருடன் அவருக்கு பக்க துணையாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் இன்னொரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜிகேஎம் தமிழ்குமரன். இந்த குடும்பத்துக்கே வந்து கூட அவர்கள் அனைவரையும் கேள்வி கேட்டு பார்ப்பார்கள். படத்தினுடைய இறுதியில் ரவுடியான வர்கீஸை கொலை செய்தது யார் என்று காட்டப்படும் போது படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத கிளைமேக்ஸா என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வர படத்தை கலகலப்பாக கொண்டு போயிருக்காங்க. அருமையான என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குடும்ப கதையாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். படத்தில் கலகலப்பான காமெடி காட்சிகள் வேண்டுமா, படம் ஃபுல்லாக இருக்குது. நடிப்பு கலைஞர்களுடைய சிறந்த நடிப்பு வேணுமா, படம் ஃபுல்லாக இருக்குது. கலகலப்பாக அனைத்து காட்சிகளும் இருக்க வேண்டுமா, கலகலப்பாக இருக்குது. வாய்விட்டு சிரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கா, இருக்குது. மர்ம முடிச்சுகள் கொண்ட திரைப்படமாக இருக்கிறதா, இருக்குது. ஆச்சரியப்படக்கூடிய பல சம்பவங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றனவா, இருக்குது. ஒவ்வொரு காட்சியுமே நாம் மனசுக்குள்ள நினைக்காதது மாதிரி இருக்கா, இருக்குது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி கொஞ்சம் கூட நீங்கள் மனசில் நினைக்காம இருக்கிறது மாதிரி இருக்கா, ஆமாம். இதுதான் பரிமளா அன்கோவின் சிறப்பு தன்மைகள். தியேட்டரில் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா படம் முழுவதும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு இந்த படத்தினுடைய காட்சிகள் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பரிமளா கதாபாத்திரத்தில் ஜெயராம் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். நகைச்சுவை தன்மை நிறைந்த அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு தன்னுடைய தனித்துவ நடிப்பால் சிறப்பை சேர்க்க வேண்டுமோ அதை அருமையாக ஜெயராம் செய்திருக்கிறார். அவருடைய மனைவி சுதந்திரம் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நிகரற்ற நடிகையான ஊர்வசி. ஊர்வசியை தவிர அந்த கதாபாத்திரத்தில் வேறு எந்த நடிகையும் இந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருக்க முடியாது. ஒவ்வொரு காட்சியிலும் தன்னுடைய அனுபவ நடிப்பை ஊர்வசி ஆழமாக பதித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் படத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்களை மறந்து கைகளை தட்டுகிறார்கள் என்பதிலிருந்தே ஊர்வசியின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவர்களின் மூத்த மகள் பராசக்தி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி.
ஏகப்பட்ட திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய நடிகை இவர். இந்த அளவிற்கு இயல்பாக ஒரு இளம் பெண்ணால் நடிக்க முடியுமா என்ற ஆச்சரியம் நமக்கு உண்டாகிறது. அந்த கதாபாத்திரமாகவே இந்த இளம்பெண் வாழ்ந்திருக்கிறார். அவர் படம் முடிந்து வெளியே வந்த பிறகு கூட நம்முடைய மனங்களில் உயிர்ப்புடன் வலம் வருகிறார் என்பதுதான் உண்மை. இளைய மகள் மதுமிதா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அவந்திகா சனில்குமார். அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு எந்த அளவிற்கு உயிரோட்டமான நடிப்பு திறமையை வழங்க வேண்டுமோ அதை இந்த இளம்பெண் மிகவும் இயல்பாக செய்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக இவர் பொருந்தி இருக்கிறார். ரவுடி வர்கீஸ் கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பவர் சாண்டி. அந்த கதாபாத்திரத்திற்கு அவரை தவிர வேறு ஒரு நடிகர் இந்த அளவிற்கு பொருத்தமாக இருந்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவரை பார்த்து நமக்கு கோபம் உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது, அவரை போட்டு தள்ளிவிடலாமா என்ற சிந்தனை உண்டாகிறது. அப்படி எந்த அளவிற்கு கொடூரமாக இருந்திருந்தால் அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு ஆவேசம் உண்டாகும் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த கதாபாத்திரத்திற்கு 100% தன்னுடைய நடிப்பால் சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார் சாண்டி. காவல்துறை அதிகாரி எம்பெருமான் கதாபாத்திரத்தில் படத்தில் கலக்கி இருப்பவர் மிஸ்கின். படம் முழுக்க வரக்கூடிய கனமான கதாபாத்திரம். தனக்கே உரிய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் மிஸ்கின் ஆழமாக பதிய வைக்கிறார். பகவதி பெருமாள் மிகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார். அந்த கொலைக்கு பின்னால் சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்தின் மீதும் காவல்துறைக்கு சந்தேகம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தன்னுடைய நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பகவதி பெருமாள். இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் சிங்கம் புலி நடித்திருக்கிறார். அவர் தனக்கே உரிய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி கலகலப்பை உண்டாக்குகிறார். உயிர் உலக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் யோகி பாபு. படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி நடிப்பு என்று கூறக்கூடிய நடிப்பை வெளிப்படுத்தி நம்மை ரசிக்க வைக்கிறார் யோகி பாபு. சிற்றரசு என்ற கதாபாத்திரத்தில் சந்தோஷ் சோபன் நடித்திருக்கிறார். மிகவும் இயல்பாக அவருடைய நடிப்பு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு அருமையான பாத்திரத்தில் சென்றாயன் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தின் உச்சகட்ட காட்சியில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதை அவர் நன்கு செய்திருக்கிறார். காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் GKM தமிழ்குமரன் நடித்திருக்கிறார். அவர் இந்த அளவிற்கு இயல்பாக நடிப்பதை பார்த்து நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. ஜார்ஜ் C. வில்லியம்ஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இவர் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் என்பதை இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஃபாக்ஸ் N. இசை இந்த திரைப்படத்தில் நன்றாக இருக்கிறது என்று நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. பிரதீப் E. ராகவ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். பல திரைப்படங்களில் பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த சிறந்த பட தொகுப்பாளரின் திறமையை படம் முழுக்க அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தை அல்லிராஜா சுபாஷ்கரன், GKM தமிழ்குமரன், இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான பாண்டிராஜ் மூவரும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதி இயக்கியிருப்பவர் பாண்டிராஜ். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு ஒரு கலகலப்பான திரைப்படமாக இதை உருவாக்கி இருக்கக்கூடிய அவரை முழு மனதுடன் நான் பாராட்டுகிறேன். கலகலப்பான மர்ம காட்சிகள் நிறைந்த ஒரு அருமையான குடும்ப கதை கொண்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா?
பரிமளா அன்கோ என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.